வாரத்திலிருந்தே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நடிகர் ஸ்ரீ அவர்களை பற்றி தான். கணக்காணும் காலங்கள் அப்படின்ற தொடரில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி ரொம்பவே பார்த்திங்கன்னா வைரலாக பேசப்பட்ட ஒரு நபர். அதோட நிறைய பேருக்கு நடிக்கிறதுக்காக சப்போர்ட்டிங் ரோல் தான் கிடைச்சது. ஆனால் இவருக்கு வழக்கியன் 18 அந்த படத்தில் இவருக்கு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த நிலையில் தொடர்ந்து ரொம்பவே படங்கள் நடித்து வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரால் சரியாக நடிக்க முடியலை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இவருக்கு வாய்ப்புகள் சேரலை. 6 படம் நடிச்சிருந்தார். அதில் 5 படம் வெற்றி அடைஞ்ச படமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவருக்கு ஏன் தொடர்ந்து வாய்ப்புகள் வரலை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தது. இவருடைய ஓன் ஐடியிலேயே ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு. என்னடா இது, இவர் ஆளே அடையாளம் தெரியாத இப்படி மாறிட்டார், ஸ்ரீயா இது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய முகபாவனை, அவருடைய செயல்கள் எல்லாமே இருந்துச்சு. ஒருவேளை அடுத்த படத்திற்காக ஏதாவது ஒரு செய்ய போய் அது வீடியோவாக வெளியாகி இருக்கலாமோ அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இன்னொரு ரூமரா இல்லை அதுதான் உண்மையா அப்படின்றது தெரியாமையே சில விஷயம் அவரை பற்றி ரொம்ப மக்களாலையும் சரி சமூக வலைதளங்களையும் சரி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னது அப்படின்னா, அவர் பாலின அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாரோ. அதற்கு காரணம் என்னென்னா அவர் போட்ட ஒரு பதிவு தான். 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை நான் ஏமாற்றிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காராம். என்னடா இது, இவர் திடீர்னு இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அவர் பேசக்கூடிய முகபாவனை சில விஷயங்கள் எல்லாமே அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது தான் எல்லாரும் இப்போ பேசி வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட இவருடைய நீண்ட நாள் நண்பர் மற்றும் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தார். இவருக்கு பிரச்சனை ஃபேமிலியிலே இருந்திருக்கு. சரியாக இவரால் வர முடியல. நடித்த படங்களுக்கு உண்டான சம்பளமும் அவருக்கு கிடைக்காதனால மன அழுத்தத்தின் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவரை கூப்பிட்டு பேசினாலும் கூட நான் இப்போதைக்கு வரலைன்னு சொல்லிடுவாராம். அதனால் இப்போ இது ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது, பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையாக பொய்யா அப்படின்றத அவரே ஏதாவது ஒரு பேட்டியில் சொன்னால் மட்டும்தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, கமர்ஷியல் ஹீரோ அதோட ரொம்பவே ரொமான்டிக்காக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி காமெடியாக இருந்தாலும் சரி நடித்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு படம் தான் சிறுத்தை. இதில் கார்த்தி அவர்கள் நடிச்சிருப்பார். இப்போது அதே மாதிரியான கதையில் நடிக்க போகிறாராம். இப்போ மே மாதம் வெளியாக போகுது வா வாத்தியாரே அப்படின்ற படம்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் ஷூட்டிங் இன்னும் முடியலை. அவர் ஏற்கனவே அவர் நடித்த படத்தினுடைய பாகம் 2 இப்போ நடிச்சிட்ருக்காரு. அதற்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்றதுனால இதற்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பிரபலங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதனால் இந்த படம் இந்த ஆண்டினுடைய இறுதியில் தான் வெளியாக போகுது அப்படின்ற செய்திகளும் இப்போ பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்குது. இந்த படம் நல்லபடியாக வெற்றியோட நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.